தமிழ்நாட்டிற்கு புதிய திட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை, உரிய நிதியும் வழங்கப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில், ஒரு நிதி நெருக்கடியிலும் தமிழ்நாடு அரசு நிர்வாகத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு, நம்முடைய ஒன்றிய அரசு திட்டங்கள் அதை செயல்படுத்துவதில் நடைமுறை பிரச்சனைகளை பற்றி விவாதம் நடைபெற்றது. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், PMAY பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா அந்த திட்டத்தின் கீழ் அந்த திட்டத்தின் மதிப்பு கிட்டத்தட்ட 1,20,000 தான். அந்த 1,20,000 வீடு கட்ட முடியாது. ஆனால் அந்த திட்டத்துடைய இது பார்த்தீங்கன்னா 60 விழுக்காடு ஒன்றிய அரசு, 40 விழுக்காடு மாநில அரசு தான். ஆனால் அந்த திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால கூடுதல் நிதி நம்முடைய தமிழக